வணக்கம் பிள்ளைகளே. இன்றைய தினம் நாங்கள் இம்முறை பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள் பயிற்சி ஒன்றை நாங்கள் செய்ய உள்ளோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாங்கள் இம்முறை பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்கள் என்ற அடிப்படையிலே சில வினாக்களை தெரிவு செய்து உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் எங்களுடைய சைவநெறியினுடைய பாட பேப்பரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், 3 மணித்தியாலங்களும் அங்கால 10 நிமிஷங்களும் தரப்படுகிறது. புஷ்பாட் அதாவது பகுதி ஒன்றும் பகுதி 2ஐயும் நாங்கள் 3 மணித்தியாலமும் 10 நிமிடங்களுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு தேவைக்கு நாங்கள் இருக்கிறோம். இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பாருங்கள் பிள்ளைகள். இதற்கான நிபந்தனைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன்படி நீங்கள் ஒழுக வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவது வினாவை எப்போதும் எங்களுக்கு வார வினா முதலாவது வினா விநாயகரை பற்றி வருகின்றது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் மூத்த நாயனார் திருவட்ட மணிமாலையிலே போற்றப்படுகின்ற தெய்வம் எது என்று அங்கே கேட்கப்பட்ட போது அதற்கு சரியான விடை விநாயகர் என்று நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தினுடைய தோற்றத்திற்கு முதல் காரணமாக விளங்குவது மாயை. மாயை கொண்டுதான் இந்த இறைவன் உலகத்தை படைக்கின்றார். அதே போன்று 3வது வினாவை நீங்கள் பார்க்கலாம். அன்பே சிவம் என கூறியவர் திருமூலர். அதே மாதிரி 4வது வினாவை பாருங்கள் பிள்ளைகள். சந்திரன் ஒவ்வொன்றும் நட்சத்திரங்களை கடப்பதற்கு எடுக்கின்ற காலப்பகுதி, அதாவது இந்த நட்சத்திரங்களை சந்திரன் நட்சத்திரங்களை கடப்பதற்கு எடுக்கின்ற காலப்பகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். பூரம் என்று சொன்னால் அது அம்மனுக்கு, கார்த்திகை என்றால் முருகனுக்கு, திருவோணம் என்று சொன்னால் விஷ்ணுவுக்கு. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் 6வது வினா. விநாயகர் சஷ்டி காலத்திலே படிக்கின்ற நூல் எதென்று கேட்டால் அது பிள்ளையார் கதை. அதே மாதிரி ஐப்பசி மாத தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை தீபாவளி. ஐப்பசி மாதம் என்றாலே உங்களுக்கு தெரியும், அது தீபாவளியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளே, பிரம்மபுரம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற தலம் எது என்று சொன்னால் அது திருக்கழுமலம். இதை சீர்காழி என்று நாங்கள் படித்திருக்கிறோம். உங்களுடைய திருமுறை பாடல்களிலே இந்த சொல்லு வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் அடுத்த வினாவை பார்க்கலாம் பிள்ளைகள். தன்னிடை வெண்குடை வேந்தன் என்று சிறப்பிக்கப்படுகின்ற மன்னன் மனநீதி கண்ட சோழன். அதே மாதிரி நாங்கள் 10வது வினாவை பாருங்கள் பிள்ளைகள். திருத்தொண்டர் புராணத்தை அருளியவர். திருத்தொண்டர் புராணம் என்றால் உங்களுக்கு தெரியும், பெரிய புராணம். பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார். அதே மாதிரி ஒரு உடல் பூத உடல் தகனம் செய்யப்பட்டு அந்த சாம்பலை புனித நீர்நிலையிலே கரைத்து விடுகின்ற அந்த கிரியைகளை நாங்கள் அஸ்தி சஞ்சனயம் என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். அதே மாதிரி அந்தியட்டி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இறுதி யாகம். சிராரத்தம் என்றால் உங்களுக்கு தெரியும் சிரத்தையோடு செய்யப்படுவது. அதே மாதிரி அடுத்த வினாவை நீங்கள் பார்க்கலாம். பட்டகட்டையில் பகல் குருடு போகிறது என கூறியவர், அதாவது உமாவதி சிவாச்சாரியரை நோக்கி மறைஞான சம்பந்தர் சொன்னவர். ஆகவே இங்கே சரியான விடை மறைஞான சம்பந்தர். அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். 12 கால பூசைகள் இடம்பெறுகின்ற ஆலயம் திருச்செந்தூர். இது ஒரு விசேடமான ஒரு கேள்வி. ஆகவே நாங்கள் 12 கால பூசைகள் இடம்பெறுகின்ற ஆலயம் எது என்று கேட்டால் அது திருச்செந்தூர். அதே மாதிரி அடுத்த வினாவை நாங்கள் பாருங்கள் பிள்ளைகள். திருப்பனந்தாள் தலத்தில் சாய்ந்த சிவலிங்கத்தை தனது கழுத்தில் கட்டி இழுத்து நிமித்தியவர் குங்குலிய கலைய நாயனார். அதை நாங்கள் பாட அழகில நன்கு நாங்கள் படித்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த வினாவை பாருங்கள். பூர்வ கிரியைகள் அடங்காதது. பூர்வ கிரியை என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு தாயின் வயிற்றில் கரு உண்டாவதிலிருந்து பிறந்து இறக்கும் வரையாக செய்கின்ற சடங்குகளை நாங்கள் பூர்வ கிரியை என்று சொல்லுகிறோம். ஆகவே இறந்ததற்கு பின்னர் செய்கிற கிரியைகளைத்தான் நாங்கள் அவரக்கிரியை என்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பூர்வ கிரியைகள் அடங்காதது என்று நாங்கள் இந்த வினாவிலே பார்த்தோம் என்று சொன்னால் அது 4வது வினாவாக இருக்கக்கூடிய சவண்டிகரணம் என்று நாங்கள் அதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகள். மகோற்சவ காலத்தில் அருளலை குறிக்கும் திருவிழா. அருளல் உங்களுக்கு தெரியும், கொடியேற்றம் படைத்தல், வாகன திருவிழா காத்தல், தீர்த்த திருவிழா அருளல், ரதோற்சவம் அளித்தல். ஆகவே நாங்கள் இந்த சரியான விடை இங்கே தீர்த்த திருவிழா. அருளலை குறித்திருப்பது தீர்த்த திருவிழா. அதே மாதிரி அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். மெய்யண்ட சாஸ்திர நூல்களில் முதல் நூலாக விளங்குவது 14 மெய்யண்ட சாஸ்திர நூலில் முதல் நூலாக விளங்குவது சிவஞான போதம். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் முக்தி அடைந்த தினம். அப்ப நாங்கள் இதில் ஆணிமகம், சித்திரை சதயம், வைகாசி மூலம், ஆடிச்சுவாதி. ஆடிச்சுவாதி என்ற சுந்தரர், வைகாசி மூலம் சம்பந்தர், சித்திரை சதயம் அப்பர், ஆணிமகம் மாணிக்கவாசர். ஆகவே அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் அடுத்த வினாவாக தமிழ்
ஆகமம் என்று சிறப்பிக்கப்படுகின்ற நூல் திருமந்திரம். ஏன்னா திருமந்திரத்தை தான் நாங்கள் தமிழ் ஆகமம் என்று சொல்லி அழைக்கிறோம். அதே மாதிரி அடுத்த வினாவை பாருங்கள். சத சத்து என்று அழைக்கப்படுவது ஆன்மாவை. ஏன்? இறைவனுடையும் சார்ந்து நிற்கும், அதே மாதிரி மலங்களுடையும் சார்ந்து நிற்பதனால் அதற்கு பெயர் சத சத்து. அதே மாதிரி பாருங்கள் அடுத்த வினா. திரிகரணங்கள் ஆவன. மனம், வாக்கு, காயம். இந்த மூன்றையும் தான் நாங்கள் திரிகரணம் என்று சொல்லி சொல்றோம். அதை 22வது வினாவை நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். மூன்று திறத்துள்ளாரும் மூல மலத்துள்ளார்கள். இதில் மூலமலம் என்று சொல்லப்படுவது ஆணவம். அதாவது விஞ்ஞானகர், பிரளயாகர், சகலர் என்று சொல்லப்படுற 3 பேருக்கோயும் இருக்கிற மலம் எதென்று பார்த்தால் அது ஆணவம். அதே மாதிரி திருவருட்பயனுடைய ஆசிரியர், அது நாங்கள் பார்த்தோம், சித்தாந்த அட்டகத்தை அருளிய உமாவதி சிவாச்சாரியார் 2வது விடையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி 24வது கேள்வியை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், உள்ளத்து உணர்ச்சியில் கொல்லவும் படான் என பாடியவர் மாணிக்க வாசகர். ஆகவே அடுத்த வினாவை நீங்கள் பாருங்கள். சைவ சமய என்னும் ஒரு தகுதியை வழங்குகின்ற தீட்சை. ஒருவன் சைவ சமயமாக இருக்கணுமாக இருந்தால் அவன் நிச்சயம் சமய தீட்சையை பெற்றிருக்கணும். முதலாவது விடை அங்கே பொருத்தமான விடையாக இருக்கிறது. அடுத்த 26வது வினாவை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், கிரியை நெறியை கடைபிடிப்பதனால் கிட்டும் முத்தி சாமீப முத்தி. அதாவது சரியை குடித்தால் சாலோகம், கிரியை கடைபிடித்தால் சாமீப முத்தியே எங்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்த வினாவை நீங்கள் 27வது வினாவை பார்த்தீர்களா இருந்தால், ஈழத்தில் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள். நாங்கள் அன்று தொடக்கம் முன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 4வது விடையாக இருக்கின்ற திருக்கேதீச்சரமும் திருக்கோணேச்சரமும் தான் பாடல் பெற்ற தலமாக இருக்கிறது. புலருறையில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட 2ஆம் சிவன் ஆலயமாக விளங்குவது 3வது விடையாக இருக்கின்ற வானவன் மாதேவி ஈச்சரம். அதே மாதிரி அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கலாம். 29வது வினா. பசுவதைக்கு அஞ்சி தமிழகம் சென்ற ஈழத்து பெரியார். முதலாவது விடையாக இருக்கின்ற சுவாமி ஞான பிரகாசர். அதே மாதிரி 30வது வினாவை பாருங்கள் பிள்ளைகள். இலங்கையில் கண்ணகி அம்மன் வழிபாட்டை அறிமுகப்படுத்திய மன்னன். 2ஆம் விடையாக இருக்கின்ற கயபாகு மன்னன். அதே மாதிரி நாங்கள் 31வது வினாவை நீங்கள் பார்க்கலாம். சிவனடியார் வழிபாட்டின் மூலம் முக்தி அடைந்த நாயனார்கள். இதில் 4வது விடையாக இருக்கக்கூடிய சிறு தொண்டர் இளையான்குடி மாற நாயனார் இயற்பகையார் அங்கே பொருத்தமான விடையாக இருக்கிறது. 32வது வினாவை நீங்கள் பாருங்கள். மிக உயரமான கொடித்தம்பத்தை உடைய ஆலயம் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றி ஈச்சரம். ஆகவே இந்த 32வது வினாவுக்கு பொருத்தமான விடை கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றி ஈச்சரம். 33வது வினாவை பாருங்கள். பரத பண்டிதர் இயற்றிய நூல் அடங்குகின்ற தொகுதி. அதில் முதலாவது விடையாக இருக்கக்கூடிய சிவராத்திரி புராணத்தையும் ஏகாதசி புராணத்தையும் அவர் அருளியிருக்கிறார். அதே மாதிரி 34வது வினாவை பாருங்கள். முத்தமிழ் வித்தகர் என அழைக்கப்படுபவர் விபுலானந்தர். அதே மாதிரி சைவ பரிபாலன சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1888, 4வது விடை. அதே மாதிரி அடுத்த வினாவை பாருங்கள் பிள்ளைகள். இந்த பின்வரும் அட்டவணையில தரப்பட்ட தகவல்களை வாசித்து அந்த 3 வினாக்களுக்கும் உங்களை விடையெழுத சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த அட்டவணையில தெரியாதவர்களும் இந்த இலகுவாக இந்த வினாவை நாங்கள் எடுக்கலாம். அந்த வினா நீங்கள் இதில் அட்டவணையை வாசிக்க வேண்டும். வாசித்த பிறகு அந்த கேள்வியிலே நீங்கள் பாருங்கள். ABCD என்று சொல்லப்படுகின்ற 4 விடை தொகுதிகள் இருக்கும். அதிலே பெரும்பாலும் 2 தொகுதிகள் ஒரே எழுத்துல முதல்ல ஆரம்பிக்கும். அந்த ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கிற 2 விடையும் தான் சரியான விடை என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்க. அதற்கு பிறகு அந்த 2 விடையில எது சரியா மிக பொருத்தமாக இருப்பது என்பதை நீங்கள் அடுத்த 2வது எழுத்தை வச்சு நீங்கள் கொள்ளுகலாம். இப்ப பாருங்கள் பிள்ளைகள், இதுல ஆளுடைய பிள்ளையாருடன் தொடர்புடைய தொகுதி என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் அதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுல அந்த முதலாவது விடையும் 4வது விடையும் முதலாவது எழுத்து ஏயில இருக்கிறது. அப்ப 2 எழுத்துக்கள் ஏயில முதல்ல தொடங்குதாக இருந்தால் அந்த 2 விடையும் தான் சரியான விடையாக இருக்கும். ஆனால் அந்த 2க்கையும் அடுத்தது என்னன்றது நாங்கள் எண்ணியோனும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்த விடையை நாங்கள் அதை பார்த்து அடுத்த வினாவை நாங்கள் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, முதலாவது இதுல ஆளுடைய பிள்ளை என்று சொன்னா உங்களுக்கு தெரியுமே திருஞான சம்பந்தர். அதே மாதிரி அவருடைய அதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது அற்புதத்துல பார்த்தீங்கன்னா F குளிச்சரத்தை நீக்கியமை. அதே மாதிரி அடுத்த விடையை நீங்கள் தட்டிங்கள் சொன்னால் அங்கே பாருங்க AFH என்று சொல்லப்படுகின்ற அந்த அட்டவணையிலே வருகின்ற முதலாவது விடையாக நாங்கள்
அதை பார்த்து கொள்ளலாம். ஆகவே இப்படியாக இது அடுத்த 37வது வினா பாருங்க, 2 எழுத்துக்கள் சீயில தொடங்குகிறது. ஆகவே அந்த 2 ஒன்றும் 3 தான் இதுல மிக பொருத்தமாக இருக்கும். அதிலே இருந்து நீங்கள் ஒரு வினாவை நாங்கள் என்ன செய்யலாம், தெரிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி 38வது வினாவை பாருங்கள், அதிலே 2 எழுத்துக்கள் ஒரே மாதிரியான எழுத்துல தொடங்குகின்றது, 2வதும் 3வதும் பி. ஆகவே அந்த 2 வினாக்களையும் வைத்து நாங்கள் என்ன செய்ய வேணும், அதற்குரிய விடையை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்த வினாவை பாருங்கள், 39வது வினா, திருவாவடுதுறை ஆதீனத்தை ஸ்தாபித்தவர். அப்ப நமசிவாச வாசிக தேசிகர் முதலாவது விடை. அதே மாதிரி 40வது கேள்வியை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், நித்திய அன்னதானம் நடைபெறுகின்ற ஆலயங்கள், ஈழத்திலே நித்திய அன்னதானம் நடைபெறுகின்ற ஆலயங்கள் 2 ஆலயங்களை நாங்கள் சிறப்பாக நாங்கள் சொல்லலாம். அந்த அடிப்படையிலே நயனை நாகபூசணி அம்மன் ஆலயமும் செல்வச்சன்னதி முருகன் ஆலயமும் இதுக்கு சரியான மிக பொருத்தமான விடை, 3வது விடை. அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் இவ்வளவு நேரம் விரைவாக இந்த அலகை பார்த்தோம். நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அது அடுத்த 2வது வினாத்தாளை நாங்கள் பார்த்தால், இதிலே நீங்கள் சில நிபந்தனைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாம் வினாவையும் 2ஆம் வினாவையும் உட்பட ஏனைய 3 வினாக்களுக்கு விடை எழுதி மொத்தமாக 5 வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதப்படல் வேண்டும். அதிலே நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தால், முதலாவது 10 வினா வரும், 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே அதற்கு 20 புள்ளிகள் அங்கே தரப்படும். அப்ப அந்த அடிப்படையிலே தான் முதலாவது வினாவில 10 கேள்விகள் கேட்கப்படும், குறுவினாக்கள். அந்த குறுவினாக்களுக்கு ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் இருக்கின்றது பிள்ளைகள். ஆகவே நிச்சயமாக இதுல நீங்கள் அதிகமான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். அந்த முதலாவது வினாவில நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், கடவுளின் 2 நிலைகளை குறிப்பிடுக, சொருவலக்கணம் தடத்தலக்கணம். அதே மாதிரி நைமித்திய கிரியைகள் 2 குறிப்பிடுக. நைமித்திய கிரியை என்றால் என்ன, விசேட காலங்களில் செய்யப்படுவது. நவராத்திரியா இருக்கலாம், சிவராத்திரியா இருக்கலாம், மகோத்சவமா இருக்கலாம், கும்பாவுசவமா இருக்கலாம், ஏதோ 2 நீங்கள் எழுதி கொள்ள முடியும். அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகள், சிவ சின்னங்கள் 2 குறிப்பிடுக, விபூதி, உருத்திராக்கம், திருவைந்தெழுத்து. இதைத்தான் நாங்கள் சிவ சின்னம் என்று சொல்லி சொல்றோம். அதே மாதிரி அருணகிரிநாதர் பாடிய நூல்கள் 2 தருக, கந்தரலங்காலம், கந்தர அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம் என்று அங்கே நீண்டு கொண்டே போகிறது. அதே மாதிரி வைரவுக்குரிய விரதங்கள் 2 குறிப்பிடுக. 5வது கேள்வி, சித்திரை பரணி, ஐப்பசி பரணி, தை மாதத்தின் முதல் செவ்வாய். இது 5வதுக்குரிய விடையாக இருக்கிறது. 6வது கேள்வியை பாருங்கள், வாய்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த 2, ஹரிச்சந்திரன், மகாத்மா காந்தி. நாங்கள் சைவ விழுமியத்துக்கு நீங்கள் அதை படித்திருக்கிறீர்கள். அதே மாதிரி அடுத்த கேள்வியை நீங்கள் பாருங்கள், பொன்னாலை வரதராஜ பெருமாளுடைய தீர்த்தம், தலவிருச்சம் என்பவற்றினை குறிப்பிடுக. தீர்த்தம் திருவடி நிலை தீர்த்தம், தலவிருச்சம் தன்னிமரம், அதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், மாணிக்கவாச சுவாமிக்காக இறைவன் செய்த அற்புதங்கள், இறைவன் செய்த அற்புதங்கள், மாணிக்கவாசகர் செய்த அற்புதம் அல்ல, இறைவன் மாணிக்கவாசகருக்காக செய்த அற்புதங்கள் 2 தருக. அப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும், வைகையாற்றை பெருக்கெடுக்க செய்தமை, காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கியமை, குட்டுக்கு மண் சுமந்தமை. இது மாணிக்கவாசகருக்காக இறைவன் செய்த அற்புதம். அத 9வது கேள்வியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அட்டாங்க யோகங்கள் 2, யமம், நியமம், ஆசனம், பிரத்யாரம், தாரணை என்று சொல்ல 8 இருக்கின்றது. அதுல 2 நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வியா இறுதி கேள்வி பாருங்கள், கன்னிகாதானம் என்றால் என்ன? அதாவது மணமகளுடைய பெற்றோர் மணமகனுடைய கரத்தை பிடித்து மணமகளுடைய கையை கொடுக்கின்ற போது நீரை அங்கே ஊற்றுவதைத்தான், அதாவது மணமகளை மணமகளிடம் ஒப்படைத்தல், கன்னிகா தானம். இவ்வாறாக நாங்கள் இந்த முதல் 10 வினாக்களையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதிலே ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் வீதம் 20 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்தது பிள்ளைகள், எங்களுடைய பாட அலகிலே இந்த பேப்பரில் இந்த பரீட்சை வினாத்தாளில் 2வதாக அமைகிற வினா, கட்டாய வினா, பதிகங்களை எழுதுவது. ஆகவே இந்த பதிகங்களை நீங்கள் வரிக்கிரமாக எழுதுவதும் அதற்குரிய பொழிப்பை எழுதுவதும் இதனுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே அந்த வினாவிலே பதிகம் என்று அங்கே அங்கமும் வேதமும் என்று கேட்டால், அந்த பதிகத்தை நீங்கள் வரிக்கிரமாக எழுதினால் உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். அதற்கு பின்னர் அந்த பதிகத்தினுடைய பொருளை உங்களுடைய சொந்த மொழி நடையிலே, அந்த மொழி நடையிலே நீங்கள் எழுதினால் 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே தேவாரத்துக்கு 3ம் பொழிப்புரைக்கு 2மாக மொத்தம் 5 புள்ளிகள் வழங்கப்படும். அதே போன்று இன்னொரு தேவாரம் 2 தேவாரத்திலே மற்றதற்கும்
3 புள்ளிகளும் 2 புள்ளியுமாக 5 புள்ளிகள் வழங்கப்பட்டு 2 தேவாரத்துக்கும் பொதுவாக 10 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதுதான் அந்த தேவாரம் எழுதுவதனுடைய புள்ளி திட்டம். ஆனால் இந்த பதியம் எழுகின்ற போது உங்களுக்கு தெரியும், எப்பவுமே இந்த 3 பேற்ற ஏதாவது 2 பதியங்கள் வரும். அதிலே நீங்கள் 2ஐ பாடமாக்க வேண்டும். பிற்கால தோத்திர பாடல்கள் வரும், திருவாசகம் வரும். ஆகவே இதில் கலந்து நீங்கள் பாடமாக்கினீர்கள் என்றால் இலகுவாக இந்த வினாவை நீங்கள் செய்து கொள்ள முடியும். ஆனால் இதில் 10 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும் 2 பதியங்களுக்கு. அடுத்த வினாவை பாருங்கள் பிள்ளைகள். 3வது வினா. இனி 3, 4, 5, 6, 7 வினா இருக்கிறது. இதுல விரும்பின 3 வினாவுக்கு நீங்கள் விடை எழுதலாம். முதல் வினாவும் 2ஆம் வினாவும் நீங்கள் கட்டாயம் எழுதப்படல் வேண்டும். அதற்கு பிறகு உள்ள வினாக்களிலே 5 வினா இருக்கிறது. அந்த 5 வினாக்களிலே 2 வினாவை தவிர்த்து 3 வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதல் வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் பாருங்கள் பிள்ளைகள், இந்த விரதங்கள் மனித வாழ்வை மேம்படுத்துகின்றன என்று சொல்லி போட்டு விரதம் என்பதனை வரவிலக்கணப்படுத்துக, வரவிலக்கப்படுத்தி தருக. ஆகவே விரதம் என்றால் என்ன என்பதற்கு ஸ்ரீ ஆறுமுக நாவலர் தான் அந்த விரதத்தை வரையறுத்து கூறியிருக்கிறார். அவர் எவ்வாறு சொல்லியிருக்கிறார்? மனம் பொறி வழி போகாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் அல்லது சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்கின்ற 3னாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் விரதமாகும் என்று மிக அழகாக அந்த விரதம் என்றால் என்ன என்பதற்கு அவர் வரவிலக்கம் சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எழுதினால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த 2வது வினாவை பாருங்கள். முருகனுக்குரிய விரதங்கள் 2னை குறிப்பிட்டு அதில் ஒன்றை அனுஷ்டிக்கும் காலத்தினை குறிப்பிடுக. அப்ப முருகனுடைய விரதங்கள் 2ஐ குறிப்பிட வேண்டும். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒன்று முருகனுக்குரிய சிறப்பான விரதம் கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை. இது முருகனுக்குரிய சிறப்பான விரதம். அப்ப இந்த கந்த சஷ்டி விரதம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? நாங்கள் ஒவ்வொரு வருடந்தோறும் நாங்கள் அதை சிறப்பாக கடைபிடிக்கின்றவர்கள் நாங்கள். ஆகவே ஐப்பசி மாதத்து பிரதமை தொடக்கம் சஷ்டி வரையான அந்த 6 நாட்களும் தான் நாங்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நாங்கள் பிடிக்கிறோம். அப்ப அந்த 2 விரதத்தையும் சொல்லி அதுல ஏதாவது ஒன்றினுடைய விரதம் அனுஷ்டிக்கின்ற அந்த காலத்தை நாங்கள் குறிப்பிட்டால் உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்ததை பாருங்கள். புரட்டாதி சனி விரதம் அனுஷ்டிக்கும் முறையை விளக்குக. அப்ப இந்த கேள்வி விளக்குக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. 5 புள்ளிகளுக்கு நீங்கள் விடை எழுதப்படல் வேண்டும். அப்ப குறைந்தது ஒரு 6-7 விடயங்கள் பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கப்படல் வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே புரட்டாதி சனி விரதம் அனுஷ்டிக்கும் முறையை விளக்குக என்று கேட்டால் நாங்கள் முதலிலே இந்த புரட்டாதி சனி விரதம் யாருக்காக அனுஷ்டிக்கப்படுகிறது? இப்ப புரட்டாதி சனி விரதம் சனீஸ்வரனுக்காக அனுஷ்டிக்கப்படுகிறது. புரட்டாதி மாதத்திலே நாங்கள் அந்த விரதத்தினை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நாங்கள் அதனை கடைபிடிக்கிறோம். இங்கு சனி பகவானுக்கு கருத்த பொட்டலத்திலே எள்ளு கட்டி நல்லெண்ணெயிலே தீபம் ஏற்றுவார்கள், எள்ளு சாதம் படைப்பார்கள். இது அவருக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு நைவேத்திய வழிபாடாக இருக்கிறது. அதனை விட இந்த சனீஸ்வரனுடைய வாகனமாக காகம் காணப்படுகிறது. இந்த சனீஸ்வர விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற போது நாங்கள் காலையிலே எழுந்து நீராடி அதற்கு பிறகு நாங்கள் தோய்த்திழந்த ஆடைகள் அணிந்து கோயிலுக்கு சென்று இறை வழிபாட்டினை நாங்கள் மேற்கொண்டு அங்கே சனீஸ்வரனுடைய பாடல்களை துதித்து நாங்கள் பாடி வழிபட்டு அவருக்கு நைவேத்தியம் செய்து நாங்கள் அந்த சனி விரதத்தினை நிறைவேற்றி கொண்டு வாரோம். அவ்வாறு வந்ததற்கு பின்னர் நாங்கள் அந்த உணவினை முதலிலே காகத்துக்கு எடுத்து வைத்த பின்னர் அதற்கு பின்னர் தான் நாங்கள் அந்த உணவை நாங்கள் அருந்துகிறோம். இது பொதுவாக இந்த புரட்டாதி சனி விரதத்திலே நாங்கள் கடைபிடிக்கின்ற ஒரு சிறப்பான முறைகள். உங்களுக்கு தெரியும், இந்த சனி பகவான் பிடிக்காத 2 பேர் இருக்கணும். ஒன்று பிள்ளையார், அடுத்தது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை 7.5 வினாடிகள் பிடித்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே இவ்வாறாக இந்த புரட்டாதி சனி விரதம் அனுஷ்டிக்கின்ற முறையை நீங்கள் எழுதி கொள்ள முடியும்.
அடுத்த வினாவை பாருங்கள். 4வது வினா, வேதமோடாகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று சொல்லி போட்டு அதில் 1வது வினா அங்கே தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்து சமயத்தின் பொது நூலையும் சிறப்பு நூலையும் குறிப்பிடுக தருக. அப்ப இங்க உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய இந்து சமயத்தின் 2 முக்கிய நூல்கள் வேதமும் ஆகமும். இதுல வேதம் உலகத்தவர் பொருட்டு அருளப்பட்டமையினால் அது பொது நூல். ஆனால் ஆகமம் சத்தினிவாதத்தவர் பொருட்டு அருளப்பட்டமையினால் அது சிறப்பு நூல். ஆகவே பொது நூல் வேதம், சிறப்பு நூல் ஆகமம். இது அந்த கேள்விக்குரிய விடையாக இருக்கிறது. அதே போன்று அடுத்த 2வது விடையை நீங்கள் பாருங்கள். வேதத்தின் மறுபெயர்கள் 3 குறிப்பிட்டு அப்பெயர் பெற்றதற்கான காரணங்களை தருக. ஆக இந்த வேதத்துக்கு மறுபெயர்கள் இருக்கிறது. சுருதி, எழுதாமறை, எழுதாக்கிழவி, ஆம்நயம், சுயம்பு, இவ்வாறாக பல்வேறுபட்ட பெயர்கள் இருக்கிறது. அப்ப அந்த பெயர்களை நீங்கள் எழுதி அந்த பெயர்கள் பெறுவதற்கான காரணத்தை, அப்பெயர் பெறுவதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். அப்ப நாங்கள் சுயம்பு, தானாகவே தோன்றியதனால் சுயம்பு. சுருதி, செவி வழியாக கேட்கப்பட்டு வந்தமையினால் அதற்கு பெயர் சுருதி. ஆம்நயம், தொன்று தொட்டு பயிலப்பட்டு வந்ததால ஆம்நயம். எழுதாமறை, ஏட்டிலே எழுதி வைக்காமல் செவி வழியாக பேணப்பட்டு வந்தமையினால் எழுதாமறை. இவ்வாறாக இந்த வேதத்துக்கு இதனுடைய மறுபெயர்களும் அதற்கான காரணத்தையும் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அடுத்த பாருங்கள். 3வது வினா, ஆகமங்கள் கூறும் விடயங்களை சுருக்கமாக விளக்குக. ஆகமத்திலே என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப நாங்கள் பார்த்தினாங்கள், ஆகமத்திலே மிக முக்கியமாக சொல்லப்பட்ட 4 கிரியைகள் அங்க சொல்லப்பட்டது. கரிசனம், பிரதிஷ்டை, உற்சவம், பிராச்சித்தம். இது முக்கியமாக சொல்லப்பட்ட கிரியைகள். ஆகவே கரிசனம் என்றால் ஒரு ஆலயத்தை அமைப்பதற்குரிய இடத்தை தெரிவு செய்தல் அல்லது பண்படுத்துதல் என்பது பொருள் கரிசனம் என்றால். பிரதிஷ்டை என்றால் இறைவனை எழுந்தருளச் செய்தல். நாங்கள் கும்பாவச காலத்தில் என்ன செய்கிறோம்? விக்கிரகத்தினை பீடத்திலே வைத்து ஒட்டி எழுந்தருள செய்கிறோம். அதான் அங்கே பிரதிஷ்டை, ஸ்தாபனம் செய்கிறோம். அதே மாதிரி உற்சவம். உற்சவம் என்றால் ஒரு வருடத்திலே ஒரு முறை அங்கே நித்திய கிரியையில இடம்பெறுகின்ற குறைகளை எல்லாம் நீக்குவதற்காக செய்யப்படுகின்ற மகோற்சவத்தை நாங்கள் உற்சவம் என்று சொல்றோம். பிராச்சித்தம், தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் விடுகின்ற அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காக, அந்த குற்ற நிவர்த்திக்காக பிராச்சித்த கிரியை அங்கே இடம்பெறுகிறது. ஆக இந்த 4 கிரிகைகளும் மிக சிறப்பாக ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை தவிர நாங்கள் ஆகமத்திலே சொல்லப்பட்ட பல விடயங்களை கற்றறிந்திருக்கிறோம். ஆலயம் அமைக்கின்ற முறை, தேர் அமைக்கின்ற முறை, விக்கிரகங்கள் அமைக்கின்ற முறை, ஆலயத்தினுடைய மண்டபங்கள், சிற்பங்கள், ஓவியங்கள், நடனங்கள், கலைகள் பற்றிய அறிவுகள், கட்டிட அமைப்புகள், வாகனம் செய்கின்ற முறை, இவ்வாறாக பல விடயங்கள் ஆகமத்திலே சொல்லப்படுகின்றது. ஆசாரியாருடைய ஒழுக்கம், வழிபாட்டு முறைகள், விழாக்கள் பற்றிய கருத்துக்கள், இது எல்லாம் ஆகமத்திலே மிகச் சிறப்பாக சொல்லப்படுறது. அப்ப நாங்கள் பாருங்க பிள்ளைகள், ஆகமத்திலே சொல்லப்படுற விடயங்களை சுருக்கமாக விளக்குக என்று கேட்டால் நான் இப்போது நிரம்ப விடயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதிலே நீங்கள் ஒரு குறைந்தது 6-7 விடயத்தை நீங்கள் சொல்லுவதனால் அந்த 5 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பாருங்கள் பிள்ளைகள், 5வது வினாவாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சைவ சித்தாந்தத்தை வளம்படுத்தியவர்களுள் சந்தான கூறவர்கள் முதன்மையானவர்கள் என்ற அடமொழியோடு அங்கே 1வது வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அகச்சந்தான குரவர்களின் பெயர்களை தருக. அப்ப சந்தானம் என்றா உங்களுக்கு தெரியும், பரம்பரை. இது அகச்சந்தானம், புறச்சந்தானம் இருக்கின்றது நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இங்க கேட்கப்பட்டது அகச்சந்தான குரவர்கள். உங்களுக்கு தெரியும், பரஞ்சோதி முனிவர், சத்திய ஞான தரிசினிகள், சனக்குமார முனிவர், திருநந்தி தேவர் என்ற 4 பேரையும் தான் நாங்கள் அகச்சந்தான குரவர்கள் என்று சொல்லி சொல்றோம். அதே மாதிரி பாருங்கள், அடுத்த 2வது வினாவாக இருக்கிறது. உமாவதி சிவாச்சாரியார் செய்த அற்புதங்கள் 3 குறிப்பிடுக. அப்ப
தில்லையிலே ஏறாது நின்ற கொடியை ஏறச் செய்தமை, கொடிக்கவி பாடி ஏறச் செய்தமை என்ன பார்த்திருக்கிறோம். வெற்றான் சாம்பனுக்கு முத்தியை கொடுத்தமை, முள்ளிச்செடிக்கு முத்தியை கொடுத்தமை. ஆகவே 3 அற்புதங்களை நீங்கள் அங்கே எழுதக்கூடியதாக இருக்கும். உமாவதி சிவாச்சாரியார் செய்த அற்புதங்கள். அதே மாதிரி நாங்கள் அடுத்த வினாவாக நாங்கள் பார்க்கிறோம் சிவஞான போதத்தினுடைய சிறப்புகள். அப்ப நாங்கள் இந்த சிவஞான போதத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மெய்கண்ட தேவர் என்ற பாட அலகுக்குள்ளே சிவஞான போதம் மிக சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்க நாங்கள் பார்க்கலாம் இந்த சிவஞான போதம் 14 மெய்கண்ட சாஸ்திர நூல்களில் முதன்மையான நூல், அதாவது மணிமுடியாக திகழ்கின்ற நூல். இந்த சிவஞான போதம் என்றால் சிவஞான போதம், சிவனை அடைந்து கொள்வதற்குரிய ஞான வழிகளை போதிப்பது. இந்த சிவஞான போதம் மெய்கண்ட தேவரால் அருளப்பட்டது. இது 12 சூத்திரத்தை கொண்டது, 81 வெண்பாக்களை கொண்டது, 4 இயல்களை கொண்டது. இந்த 12 சூத்திரத்தையும் 4 இயல்களாக பிரித்திருக்கிறார்கள். பிரம்மண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல் என்று சொல்லப்படுகின்ற 4 இயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே பிரம்மண இயல் என்பது பதி பசு பாசம் பற்றிய முப்பொருள் பற்றிய பிரமாணம் பற்றி சொல்வது. இலக்கண இயல்பு என்பது இந்த முப்பொருளுடைய இலக்கண இயல்புகளை பற்றி சொல்வது. சாதன இயல் என்பது அதனை இறைவன் அடைந்து கொள்ளக்கூடிய வழிமாற்றங்களை பற்றி சொல்வது. பயனியல் என்பது அதனால் கிட்டுகின்ற பேறுகளை பற்றி சொல்வது. இந்த சிவஞான போதத்தினை நாங்கள் வழிநூல் என்றும் சொல்லிக் கொள்கிறோம். ஆகவே இந்த சிவஞான போதம் பற்றி நீங்கள் இவ்வாறாக எழுதி கொள்ள முடியும். ஆகவே சிவஞான போதத்தினுடைய சிறப்பை பற்றி நீங்கள் எழுதலாம். இறைவனுடைய உண்மைத்தன்மையை எல்லாம் அந்த போதம் நல்ல சிறப்பாக எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதை நீங்கள் அங்கே எழுதி கொண்டால் 5 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 6வது வினாவை பாருங்கள் பிள்ளைகள். நல்லை நகர் நாவலர் புறந்திலேர் சொல்லு தமிழங்கே சுருதி எங்கே என்று அங்கே சொல்லப்பட்டு இந்த ஆறுமுக நாவலருக்கு பட்டத்தை வழங்கி கௌரவித்த நிறுவனம் எது என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்ப ஆறுமுக நாவலுடைய அந்த பணிய சொற்பொழிவு திறமைய அவர் செய்த பணிகளை மதித்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனம்தான் அவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியது. ஆக திருவாவடுதுறை ஆதீனம் என்று எழுதினால் அங்கே 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது கணக்கு மாதிரி. திருவாவடுதுறை ஆதீனம் என்றால் அதுதான், வேறு அங்கே ஒன்றும் இல்லை. அப்ப அடுத்த 2வது வினாவை நாங்கள் பார்க்கலாம். ஆறுமுக நாவலர் எழுதிய 3 நூல்கள். மிக இலவான கேள்வி. ஆறுமுக நாவலர் எழுதிய 3 நூல்களை தருக. அவர் நூல்களை எழுதியிருக்கிறார், உரை எழுதியிருக்கிறார், இப்படி பல பணிகளை நூல் பணி பலதை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில இவர் எழுதிய நூல்கள் என்ற அடிப்படையில கண்டன நூல்கள் இருக்குது, சமய நூல் இருக்குது, இலக்கண நூல் இருக்குது. ஆகவே அதுல நாங்கள் சிலவற்றை இங்கே சொல்லிக் கொள்ளலாம். அப்ப பார்ப்போம். இந்த நாவலர் எழுதிய நூல்கள்ல 1ஆம் பாலர் பாடம், 2ஆம் பாலர் பாடம், 3ஆம் பாலர் பாடம், 4ஆம் பாலர் பாடம் என்று 8 வரையாக அவர் அங்கே பாலர் பாட நூல்களை எழுதியிருக்கிறார். இதை தவிர சைவ வினாவிடை என்கின்ற நூலை எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கண வினாவிடையை எழுதியிருக்கிறார், இலக்கண நூலை எழுதியிருக்கிறார். சைவ போதினியை எழுதியிருக்கிறார். கண்டன நூல்கள் என்ற அடிப்படையில சைவ தூசண பரிகாரம், வச்சிரதண்டம் என்று சொல்லப்படுற பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். இதுல நீங்கள் 3 நூல்களை எழுதினால் உங்களுக்கு 3 புள்ளிகள் அங்கே கிடைக்கும். அதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். ஆறுமுக நாவலர் மேற்கொண்ட சமய பணிகளை சுருக்கமாக விளக்குக. அப்ப ஆறுமுக நாவலர் செய்த சமய பணிகள் என்று நாங்கள் பார்த்தால் கோயில்களுக்கு புனர்த்தானம் செய்தமை, கோயில்களை புனர்த்தானம் செய்தமை, சைவ நூல்களை அச்சிட்டு வெளியிட்டமை, பிரசங்கம் செய்தமை, புராண வடலம் செய்யும் மரபை மேற்கொண்டமை, பன்னிசை பாடுகின்ற மரபை ஏற்படுத்தியமை, இவ்வாறாக சமய பணிகளை நாங்கள் பட்டியல் படுத்தி கொண்டு வரோம். அவ்வாறு நாங்கள் பட்டியல் படுத்துகின்ற போது அங்கே நாங்கள் முதலாவது பார்த்து நாங்கள் கோயில்களை புனர்த்தானம் செய்தமை. அப்ப கோயில்களை புனர்த்தானம் செய்வன அவர் எங்களுடைய பல ஆலயங்களை அவர் புனர்த்தானம் செய்கிறார். உதாரணமாக மன்னார் மாவட்டத்திலே இருக்கிற மாந்தை கிழக்கிலே உள்ள பாடல் பெற்ற தலமாகிய திருக்கேதீச்சரத்தினை அவர் புனர்த்தானம் செய்து ஒரு அறைகூவலை வெளியிட்டார்.
மாந்தையிலே தேன் கொண்டொன்று உள்ளது, அங்கு எல்லோரும் வாருங்கள் என்று அங்கே ஒரு அறைகூவலை விட்டார். ஆகவே அங்கே திருக்கேத்திரத்தை புனர்த்தானம் செய்த பின்னர் அவர் செய்த அறைகூவல் அதுவாக இருக்கிறது. இவ்வாறாக பல ஆலயங்களை அவர் புனர்த்தானம் செய்திருக்கிறார். அதே மாதிரி இரண்டாவது சமய பணியாக நாங்கள் பிரசங்கம் செய்ததை சொல்லலாம். அதே மாதிரி புராண படலம் செய்கின்ற மரபு, ஒருவர் புராண பாடலை பாட மற்றவர் பயன் கூறுவது. ஆகவே அந்த புராண படலம் பாடுகின்ற அந்த மரபையும் ஆறுமுக நாவலர் தான் வளர்த்து விட்டார். அதுதான் இன்று வரை தலைத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி பல்வேறுபட்ட சமய நூல்களை வெளியிட்டமை, அங்கே நாங்கள் இரண்டாவது வினாவிலே சொல்லப்பட்டது போல பாலர் பாடல் நூல்கள், சைவ போதினிகள், தமிழ் வினாவிடை, இலக்கண வினாவிடை, சைவ வினாவிடை, கண்டன நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற சைவ தூசண பரிகாரம் போன்ற நூல்களை வெளியிட்டமை. ஆகவே அதனை தவிர பன்னிசை பாடுகின்ற மரபை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் கந்தன் ஆலயத்திலே அங்கே இந்தியாவிலே இருந்து ஓதுவார்களை அழைத்து வந்து பன்னிசை பாடுகின்ற அந்த மரபையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இவ்வாறாக பல்வேறுபட்ட சமய பணிகளை அவர் முன்னெடுத்துக்கிறார். பாருங்க பிள்ளைகள், இவ்வளோ விஷயம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதுல ஒரு 4-5 விடயங்களை நீங்கள் எழுதினால் அதற்குரிய புள்ளியாக 5 புள்ளிகளை நீங்கள் இலவாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த இறுதியாக இருக்கிற வினாவை பாருங்கள். உங்களுடைய பாடப்பரப்பிலே இந்த வினாத்தாளிலே நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதும் புள்ளிகளை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதுமான வினாவாக இந்த 7வது வினா அமைந்திருக்கிறது. அதான் பின்வருவற்றுக்குள் எவையேனும் 2க்கு சுருரிப்பு எழுதுக. அப்ப 2க்கு சுருரிப்பு எழுதுக என்று சொல்லி போட்டு இதுல 4 தலைப்புகள் தருவார்கள். அதுல நீங்கள் 2ஐத்தான் எழுத போறீர்கள். அப்ப அதிலேயும் உங்களுக்கு தெரிவுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அங்கே பாருங்கள், முதலாவது மாமாங்க பிள்ளையார் ஆலயம், 2வது திலகவதியார், 3 நாட்டார் வழிபாடு, 4 சைவ வாழ்வு. ஆகவே இந்த விடயங்கள் பற்றி எழுதி கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் பாருங்க, ஈழத்துல சிறப்பு பெற்ற மாமாங்கேஸ்வர பிள்ளையார் பற்றி நீங்கள் ஒரு 5 வசனம் நாங்கள் எழுதி கொள்ளலாம். அமிர்த களி என்ற இடத்திலே மாமாங்கம் என்ற குறிச்சியிலே இந்த மாமாங்க பிள்ளையார் அமைந்திருக்கிறார். இந்த மாமாங்க பிள்ளையாருடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், இவர் சிவலிங்கத்துக்கு பிள்ளையாருடைய அங்கி அங்கே அணியப்பட்டிருக்கிறது. ஒரு சிவலிங்க போன்ற அந்த உருவத்துக்கு அங்கே பிள்ளையார் போன்ற அந்த அங்கி அணியப்பட்டதன் காரணமாகத்தான் மாமாங்க பிள்ளையார் என்று சொல்லி அழைக்கிறோம். சிலர் இதனை மாமாங்கேஸ்வரம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளையார் அங்கிக்குள்ளே இருப்பது சிவலிங்கம். ஆகவே மாமாங்கேஸ்வரம் என்றும் அழைப்பார்கள், மாமாங்க பிள்ளையார் என்றும் இந்த ஆலயத்தினை அழைப்பார்கள். இந்த மாமாங்க பிள்ளையாரனுடைய மூர்த்தி தல தீர்த்த சிறப்புகள் நாங்கள் சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒன்றாக கிழக்கு மாகாணத்திலே இந்த ஆலயம் முளிர்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தமாக அமிர்தகளி தீர்த்தம் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி தலவிருச்சமாக குருந்த மரல் அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே தலவிருச்சம் இருக்கிறது, இறைவனோட தலம் மூர்த்தி சொல்லப்படுகிறது, தீர்த்தம் அங்கே சொல்லப்படுகிறது. அதனை தவிர இந்த ஆலயத்தை பற்றிய சில வரலாறுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் எவ்வாறு அந்த இடத்திலே ஆரம்பிக்கப்பட்டது என்ற கதைக்கு நாங்கள் சொல்லப்படுகின்றது. ராவணன் சீதையை கவர்ந்து இலங்காபுரியிலே வைத்திருந்த அந்த சந்தர்ப்பத்தில் ராமர் சீதையை மீட்டு திரும்புகின்ற போது அங்கே களைப்பு ஏற்பட்ட போது அதிலே வனம், அதிகமான காடுகள் நிறைந்த வனப்பகுதியாக அது இருந்திருக்கிறது. அங்கே ஆள் அரசு, நொச்சி என்று போன்ற பல்வேறுபட்ட பஞ்ச மரங்களினால் அந்த இடம் சூழப்பெற்றிருக்கின்றது. அந்த இடத்திலே அவர்கள் களையாறு இருந்த வேளையிலே இந்த ராமர் அங்கே சிவலிங்கத்தை ஏற்படுத்தி அந்த சிவலிங்கத்தை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு வழிபட்டு சென்றதுக்கு பின்னர் அந்த சிவலிங்கம் அந்த மரத்துக்குள்ளே இருந்ததாகவும், சிறிது காலத்தின் பின்னர் அங்கே வேடுவன் ஒருவன் அந்த வழியிலே சென்ற போது அவன் களைப்பாறுவதற்காக அந்த இடத்திலே தூங்குகின்ற போது அவனுக்கு கனவிலே தோன்றியதாகவும், அதற்கு பின்னர் அவன் அந்த இடத்தை தோண்டி எடுத்த போது அந்த முள்ளாலான லிங்கம் அங்கே வந்ததாகவும் வரலாறு அங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ராமர் தன்னுடைய கமண்டலத்தாலே குத்திய அந்த இடம்தான் அமிர்த களி என்று சொல்லப்படுற தீர்த்தம். இப்போ அந்த தீர்த்தம் சிறப்பு பெற்றதாகவும்
சொல்லப்படுகிறது. நல்ல அழகிய தாமரை மலர்களோடு கொண்ட அழகிய தீர்த்தமாக அந்த தீர்த்தம் காணப்படுவதும், அந்த அமிர்தகளியிலே இருந்து அது கடற்கரைக்கு நோக்கி அது அந்த தீர்த்தத்தில் நீர் கலக்க செல்லுகின்ற இடங்கள் முழுக்க சந்தன சேறு போன்ற சேறு அங்கே காணப்படுவதாகவும், அதையால் தான் அந்த இடத்துக்கே அமிர்தகளி என்ற பெயரை அங்கே வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக அங்கே 10 நாள் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை மட்டுமல்ல, இங்கே வந்து இந்த ஆடி அமாவாசை தினத்திலே பிதர்களுக்கு கடமைகளை செய்வதற்காக அங்கே தீர்த்தமாடுவதற்காக பல அடியவர்கள் செல்வது மிக சிறப்பான ஒன்று. இதை நாங்கள் இப்படி இந்த அமிர்தகளியை பற்றி, மாமாங்கேஸ்வரத்தை பற்றி நீங்கள் அதிகம் சொல்லிக் கொள்ளலாம். இதிலே ஒரு குறிப்பிட்ட அளவு விடயங்களை நீங்கள் எழுதுவதன் மூலமாக இங்கே இந்த 5 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த பாருங்கோ, திலகவதியார். அப்ப இந்த திலகவதியாரை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம். திருநாவுக்கரசரோட தொடர்படுத்தி இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த திலகவதியாரை நாங்கள் பார்க்கின்ற போது 63 நாயன்மார்களிலே ஒரு சிறப்பான ஒரு பெண்ணடியாராக இவாவும் அங்கே மிளிர்வதையும், இந்த திலகவதியார் பூரணாருக்கும் மாதினியாருக்கும் மகளாக பிறந்தவர். இவருடைய தம்பியாராக மரநீக்கியார், எங்களுடைய திருநாவுக்கரசர் மரநீக்கியார் அங்கே விளங்கியதாகவும், இவர்கள் வாழ்ந்து வருகின்ற காலத்திலே ஆரம்பத்திலேயே இவாவுக்கு 12 வயது வருகின்ற போது இவருக்கு திருமணம் கலிப்பையார் என்பவரோடு திருமணம் பேசி நிச்சயிக்கப்பட்டிருந்த காலத்திலே இவருடைய தாய் தந்தையர்கள் இறந்து விடுகிறார்கள். அவ்வாறு இறந்து விடுகிற அந்த காலத்திலே தான் இவருக்கு திருமணம் பேசி நிச்சயிக்கப்பட்ட அந்த கலிப்பையாரும் போரிலே சென்று வீர சொர்க்கம் அங்கே அடைகின்றார். அதன் நிமித்தம் இவருக்கு வாழ்க்கையிலே ஏற்பட்ட இந்த விரக்தியால் இவர் தன்னை மாய்த்து கொள்வதற்காக முயற்சித்த போது இவருடைய தம்பியாராக இருந்த மரநீக்கியார் போய் உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் என்று அங்கே வேண்டுகிற அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய தம்பியாருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்றார். அவ்வாறு மாற்றி அமைக்கிறது மட்டுமல்லாமல் அவர் அங்கே இருக்கக்கூடிய திருவட்டானேஸ்வரத்து ஆலயத்தில் போய் சரிய தொண்டுகளை செய்து அந்த இறைவனையே பூசித்து கொண்டு வாரார். இந்த நேரத்திலே தான் இந்த மரநீக்கியார் இந்த இறப்பு பிறப்பு பற்றி அறிய வேண்டும், இந்த உண்மைகளை எல்லாம் சமணம்தான் சொல்லுகின்றது என நம்பி அவர் சமண மதத்துக்கு அங்கே மதம் மாறுவதும், அவர் பேர்ந்து பாடலிபுரத்திலே சென்று அங்கே சமண பள்ளியிலே அங்கே கல்வியை கற்று தர்மசேரர் என்ற பெயரோடு அவர் அங்கே போதகராக இருப்பதும், அவ்வாறு இருந்து வருகின்ற அந்த நேரத்திலே தான் மனம் வேதனைப்பட்ட இந்த திலகவதியார் வீரட்டானேஸ்வரர் ஆலயத்திலே திருவட்டானத்திலே இறைவனிடம் வேண்டுகின்றார். எப்படியாவது தன்னுடைய தம்பியை மீண்டும் தன்னோடு இணைந்து வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டபோதுதான் அவருக்கு அங்கே சூலநோய் ஏற்பட்டதாகவும், அந்த சூலநோயை தாங்க முடியாமல் அவர் ஓடி மீண்டும் திலகவதியாரிடம் வந்து அங்கே ஆலயத்துக்கு சென்று அவர் விபூதியை பூசுகின்ற போது கூற்றாயினவாறு விலக்களிப்பு என்ற பதியத்தை பாடி அங்கே திருநீரை பூசுகின்ற போது அவருக்கு அந்த சூலநோய் நீங்கியதாகவும் சொல்லப்படுது. அதற்கு பிறகுதான் அவர் அந்த தமக்கியாருடைய பாதையிலே திருநாவுக்கரசரும் அங்கே சரிய தொண்டை மேற்கொண்டு தன்னுடைய இறை வழிபாட்டை மேற்கொண்டதாக அந்த வரலாறு மிக அழகாக சொல்லப்பட்டது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த திலகவதியாரை பற்றி நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு 10-15 வசனத்தை நீங்கள் எழுதுகின்ற போது அதற்குரிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்த பாருங்கள் பிள்ளைகள், நாட்டார் வழிபாடு. அப்ப நாட்டார் வழிபாடு என்றால் என்ன? இந்த வழிபாட்டிலே 2 வழிபாடு இருக்கிறது. ஒன்று ஆகமம் சார்ந்தது, ஆகமம் சாராதது. ஆகவே அந்த ஆகமம் சாராத வழிபாடு என்றால் என்ன? எந்தவித விதிமுறைகளோ நிபந்தனைகளோ இல்லாமல் நாங்கள் விருப்பப்படி நாங்கள் இறைவன் மீது அன்பு செலுத்துகின்ற ஒரு வழிபாடாகத்தான் இந்த நாட்டார் வழிபாடு காணப்படுகிறது. இந்த நாட்டார் வழிபாட்டை நாங்கள் பார்த்தால் இதை நாங்கள் குல வழிபாடு என்று அழைக்கலாம், கிராமிய வழிபாடு என்று அழைக்கலாம், எல்லை வழிபாடு என்று அழைக்கலாம். இவ்வாறாக நாட்டார் வழிபாட்டை நாங்கள் பல்வேறுபட்ட பேராளை கொண்டு நாங்கள் அழைக்கிறோம். இந்த நாட்டார் வழிபாடு அன்பின் உச்சத்தை காட்டுகின்ற ஒரு வழிபாடாகத்தான் இருக்கிறது. எனவேதான் இதுக்கு வரையறை இல்லை, நியதிகள் இல்லை. நாங்கள் வேண்டுகின்ற முறையிலேயே இந்த வழிபாட்டை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டு நாங்கள் பார்க்கிறோம். ஆண் தெய்வர் என்று சொன்னால் காத்தவராயன், புடாரி, வைரவர் போன்ற மாடன், சுடலை மாடன் போன்ற ஆண் தெய்வங்கள். அதே மாதிரி பெண் தெய்வங்கள் திரௌபதி அம்மன், எல்லாம் அம்மன் அம்மன் என்றுதான் அங்கே அழைக்கப்படுவர். ஆகவே கண்ணகி,
அம்மன், முத்துமாரி, காளி, பேத்தி, கொத்தி என்று பல்வேறுபட்ட பெண் தெய்வங்களையும் இந்த நாட்டார் வழிபாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த நாட்டார் வழிபாடுல சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த நாட்டார் வழிபாட்டிலே காணப்படுகின்ற சிறப்பான அம்சங்கள் தீர்த்தம் எடுத்தல், கதவு திறத்தல், விளக்கேற்றல், வளர்ந்து வைத்தல், கலையாடுதல், பறையடித்தல், திருநீறு போடுதல், நூல் முடிதல், தன்னியோதி கொடுத்தல், இப்படியாக பல்வேறுபட்ட சடங்குகளை இந்த நாட்டார் வழிபாட்டில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்டார் வழிபாடு எங்களுடைய ஈழத்திலே வன்னி பிரதேசத்திலும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டம் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலேயும் மிக சிறப்பாக இந்த நாட்டார் வழிபாடு இடம்பெறுவதையும், இந்த நாட்டார் வழிபாடோடு பல்வேறுபட்ட கலைகள் பின்னி பிணைந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். கரகம், கூத்து, கலை, அலங்காரம் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கலைகள் இந்த நாட்டார் வழிபாடோடு இணைஞ்சிருக்கிறது. இந்த நாட்டார் வழிபாடு மக்களையே மனம் மாற்றுகின்ற, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த நாட்டார் வழிபாடு காணப்படுகின்றது. அதாவது மக்களுடைய வாழ்க்கையை பின்னி பிணைந்து மக்களுக்கும் இறைவனுக்குமான அந்த தொடர்பை விரிவாக சொல்லுகின்ற ஒன்றாக இந்த நாட்டார் வழிபாடு காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு விடயம் இருக்கிறது. இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு விடயத்தை நாங்கள் எழுதினால் அதுக்குரிய 5 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த பாருங்க பிள்ளையர், சைவ வாழ்வு. இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப சைவ வாழ்வு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு மேலே எல்லையற்ற ஒரு பரம்பொருளாக ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலிலே. இரண்டாவது, நாங்கள் செய்கின்ற நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நாங்கள் அவற்றை அனுபவித்துக் கொள்ள வேண்டி வரும். எதை செய்கிறாயோ அதுவே ஆகிறாய். கல்லெறிந்தால் அது திரும்பி வரும். ஆகவே நாங்கள் செய்கின்ற வினைகளை நாங்களே அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த சைவ சமயத்தினுடைய உண்மை. ஆகவேதான் இந்த சைவ சமயத்தினுடைய அந்த உண்மைகளை சைவ வாழ்வினுடைய பகுதியினூடாக அங்க சொல்லப்படுகிறது. அதாவது இந்த சைவ வாழ்விலே நாங்கள் கல்வியை கற்கிறோம். அந்த கல்வி புத்தக கல்வியாக இருக்காமல் அந்த கல்வியை நாங்கள் தொடர்ந்து கற்கின்ற போது அது அறிவாக மாறுகிறது. அந்த அறிவு மூலம் நாங்கள் எது நல்லது எது கெட்டது என்பதனை அறிந்து தீமையை விலக்கி நன்மையின் பால் ஈட்டு செல்வதாக அந்த அறிவுடைமை இருக்கும். ஆக அந்த அறிவுடைமையின் ஆதாரமாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த இறை வழிபாட்டை நாங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் நாங்கள் ஒரு சைவர்களாக வாழ கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த சைவ வாழ்விலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒழுகின்ற போது இறை சிந்தனையோடு பல்வேறுபட்ட காரியங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில நாங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும் எதற்கு அஞ்சக்கூடாது என்று இருக்கிறது. அது அறிவு பெற்றவர்களுக்கு தான் தெரியும். அப்ப அறிவுடையவர்கள் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவார்கள், அறிவற்றவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள். ஆகவே அந்த அறிவற்றவர்களால தான் இறை சிந்தனை அவர்களுக்கு கிட்டாது. ஆனால் இந்த சைவ வாழ்விலே நாங்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி ஒழுகினால் இறை சிந்தனையோடு நாங்கள் வாழ பழகி கொள்ளலாம். அப்ப அந்த சைவ வாழ்விலே நாங்கள் இறை சிந்தனையோடு வாழக்கூடிய இடங்கள் கோயில், இல்லம், பாடசாலை, சமய நிறுவனங்கள், இவ்வாறான இடங்களிலே இந்த சமய வாழ்வை நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கின்றது. இல்லத்திலே பாருங்கள், நாங்கள் பிறந்து காலையிலே எழுந்து மாலை நித்திரைக்கு செல்லும் வரை பல்வேறுபட்ட காரியங்களை இறை சிந்தனையோடு ஆற்றுகிறோம். எழும்புகின்ற போது சிவசிவான்னு சொல்லி எழும்புகிறோம். உணவுண்ணுகின்ற போது அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்ற பதியத்தினை ஓதி இறைவனுக்கு நன்றி கூறி அந்த உணவை அருந்துகிறோம். எழுதுகின்ற போது பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுகிறோம். மாலையிலே விளக்கேற்றுகிறோம். பூ தண்ணி வைத்து இறைவனை வணங்குகிறோம். பெரியோர்களை கனம் பண்ணுகிறோம். இவ்வாறாக பல்வேறுபட்ட காரியங்களை நாங்கள் நாளாந்த கடமையிலே செய்கிறோம். அது மட்டுமல்ல, விசேட தினங்கள்ல நாங்கள் இந்த இறை சிந்தனை அதிகமாயிருக்கும். பண்டிகை காலமாக இருக்கலாம், அல்லது புனிதமான நாட்களாக இருக்கலாம், இப்படி விரத காலமாக இருக்கலாம். இப்படியான காலங்கள்ல இப்ப உதாரணமாக நாங்கள் தைப்பொங்கல் என்று சொன்னால் அன்றைய தினம் அந்த எங்களுடைய சூழலை சுத்தம் செய்கிறோம், மஞ்சள் தண்ணி தெளிக்கிறோம், கூட்டுகிறோம், கழுவுகிறோம், கோலம் போடுகிறோம், நிறவுடம் வைக்கிறோம். இப்படியாக தோரணம், மாலை என்று நாங்கள் பல்வேறுபட்ட இறை சிந்தனையோடு நாங்கள் பல்வேறுபட்ட காரியங்களை செய்கிறோம். சிவசின்னங்களை அணிகிறோம். இவ்வாறான செயல்களை நாங்கள் நாளாந்த கடமைகளை செய்கிறோம். அதே மாதிரி தான் பாடசாலையிலும் நாங்கள் காலையிலே கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம்.
அதை விட விசேட நாட்களாக சரஸ்வதி பூஜை என்று சொல்லப்படுற நவராத்திரி விழாவை சிறப்பாக செய்கிறோம், குருபூசை தினங்களை செய்கிறோம். இவ்வாறான நிகழ்வுகள் பாடசாலையிலும் சமய வாழ்வை வாழ்வதற்கு எங்களுக்கு தூண்டுகிறது. அது மட்டுமல்ல, கோயிலுக்கு நாங்கள் போனால் அங்கே இருக்கின்ற திருவுருவங்கள், கோயில் அமைப்புகள், அங்கே இடம்பெறுகின்ற கிரிகைகள் எல்லாம் எங்களை சமய வாழ்வு வாழ்வதற்காக இழுத்து செல்லுகின்றது. ஆக இவ்வாறாக இந்த சைவ வாழ்வை பற்றி நீங்கள் நிரம்ப நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆக இந்த வினாவிலே, இந்த பகுதி எங்களுடைய பகுதி 2 இந்த 7வது வினாவை நீங்கள் அதிகம் தெரிவு செய்தால் இலகுவாக புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பிள்ளைகள். ஏனென்று சொன்னால், ஏதோ ஒரு விஷயம் இந்த 4ல் 2 பற்றி எழுத போறீங்கள். அந்த 4ல் 2 விடயம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதிலே ஒரு குறிப்பிட்ட அளவு விடயங்கள் எழுதுகின்ற போது அந்த கேள்விக்குரிய முழுமையான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சில வேளையில மேலுள்ள கேள்விகள்ல 3 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு பூரணமான விளக்கம் இல்லாத பட்சத்தில் அங்க புள்ளிகள் குறைகின்ற சந்தர்ப்பம் காணப்படும். ஆனால் இந்த சிறுரிப்படுத்த எழுதுகின்ற போது இலகுவாக நீங்கள் இந்த புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பாருங்க பிள்ளைகள், இந்த பகுதி 2ல் முதல் 10 வினாவுக்கும் 20 புள்ளி, தேவார எழுதி பொருள் எழுதினால், தேவாரம் எழுதினால் 3 புள்ளி, அதனுடைய பொருள் எழுதினால் 2 புள்ளி, ஆகவே 5 புள்ளி. 2 தேவாரத்துக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற எல்லா கேள்விகளுக்கும் முதலாவதுக்கு 2 புள்ளி, அடுத்ததுக்கு 3 புள்ளி, அடுத்ததுக்கு 5 புள்ளிகளாக மொத்தம் 10 புள்ளிகள் வழங்கப்பட்டு 60 புள்ளிகள் பகுதி 2க்கு உங்களுக்கு கிடைக்கும். பகுதி 1ல் 40 வினாவுக்கும் 40 புள்ளி கிடைக்கும். ஆகவே 2ஐயும் கூட்டி உங்களுக்கு 100 புள்ளிக்கு அங்கே புள்ளிகள் வழங்கப்படும். இப்போது நாங்கள் இந்த வினாவை இந்த வினா பத்திரம் பற்றிய ஒரு பொதுவான சில கருத்துக்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், எங்கட சமய பாடத்திலே எப்பவுமே முதலாவது விநாயகரை பற்றி வருகிறது. இது ஒரு மரபாக இருக்கிறது. அதை நீங்கள் கொஞ்சம் கண்டுகொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த பகுதி 1ல் வருகின்ற அட்டவணை கேள்வி, அந்த அட்டவணை கேள்வியில எங்களுக்கு எது அறிவில்லாவிட்டாலும் இப்ப நான் சொன்ன சில உத்திகளை கையாளுங்கள். அப்ப அந்த அழகில அந்த கேள்வியில பாருங்க, 2 இடத்துல முதலாவது எழுத்து ஒரே எழுத்து வரும். அதை வச்சுக்கொண்டு அந்த அட்டவணை கேள்வியை நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அதே மாதிரி பகுதி 2ல் திருக்கூட்ட சிறப்பு அல்லது கந்தபுராண பாடல் ஏதாவது வந்தால் அந்த பாடல் என்ன பாடப்பரப்பில் இருக்கு என்பதை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னா, ஒன்று இந்த திருக்கூட்ட சிறப்பு பாடலா இருந்தால் அது 15 சொற்களுக்கு 13-14 சொற்களுக்கு இடைப்பட்ட ஒரு சிறிய பாடலாக இருக்கும் திருக்கூட்ட சிறப்பு. ஆனால் கந்தபுராணத்து பாடல் பெரிய பாடலா இருக்கும், நீளப்பாடலாக இருக்கும். 4 வரியும் நீளமான 15 சொற்களுக்கு மேற்கொண்ட வரிகளை கொண்டதாக இருக்கும். ஆகவே அந்த பாடலை வச்சுக்கொண்டும் பாடலின் அளவை வச்சுக்கொண்டும் சிறிய பாட்டாக இருந்தால் அது திருக்கூட்ட சிறப்பு, பெரிய நீளப்பாட்டாக இருந்தால் அது கந்தபுராண பாட்டு என்பதை நீங்கள் அதுல ஓரளவு கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, அந்த பாடல்ல கேட்கப்படுற வினாவை வச்சுக்கொண்டும் அந்த பாடல் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த பாடலை வச்சுக்கொண்டு 3 வினா கேட்பார்கள். அப்ப அந்த 3 வினாவில நீங்கள் 2வது வினா அல்லது 3வது வினா பார்த்தீர்களா இருந்தால் சிவனடியார்களின் பெருமையை விளக்குக என்று கேட்டால் உடனே உங்களுக்கு விளங்க வேணும் இந்த வினா, இந்த பாடல் திருக்கூட்ட சிறப்புக்குரிய பாடல் என்பதை நீங்கள் சிவனடியார் என்று வந்தாலே அங்கே திருக்கூட்ட சிறப்பு பாடல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி சூரனை பற்றியோ அல்லது முருகனை பற்றியோ அல்லது கந்தபுராணத்தின் சிறப்பு பற்றியோ என்று கேட்டால் அது கந்தபுராண பாடல் என்பதை நீங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். ஆகவே இவ்வாறாக இந்த திருக்கூட்ட சிறப்பிலேயோ கந்தபுராணத்திலேயோ பாடல் வந்தால் அந்த பாடலை நீங்கள் இலகுவாக கண்டுபிடித்து எழுதக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். மற்றும்படி இந்த பாடத்திலே எந்தவித கடினமும் இல்லாமல் இலகுவாக உங்களுக்கு 3 மணித்தியாலங்களும் 10 நிமிடங்களும் அங்கே தரப்படுகிறது. ஆறுதலாக நீங்கள் அந்த வினாக்களை வாசித்து புல்லடித்தாளிலே முதலிலே பெஞ்சிலால குறித்த அதற்கு பின்னர் இறுதியாக நீங்கள் அதனை பேனையால் குறித்து கொள்ள வேண்டும். கட்டாயம் நீங்கள் பேனை மையினால் நீல பேனையால நீங்கள் அதனை குறித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 2வது வினாவை நீங்கள் இரண்டாவது பகுதியிலே முதலாவது 10 வினாவை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். 2வது தேவார பாடல்களிலே 2 தேவாரங்களை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு
ஐந்து வினாக்கள் இருக்கிறது. அந்த 5 வினாவிலே 3 வினாவைத்தான் நீங்கள் எழுத வேண்டும். அவ்வாறு எழுதுகின்ற போது மிக இலகுவாக எழுதக்கூடிய வினாக்களை தெரிவு செய்த பின்னர் அதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாவையும் நீங்கள் புது பக்கத்திலே எழுதி கொண்டால் இலகுவாக அந்த புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதோட எழுத்துக்களை சீராகவும் பந்துகளுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் எழுதுவதன் ஊடாகவும் அந்த பரீட்சைக்கு நீங்கள் 15 நிமிடங்கள் முன்னுக்கு அங்கே பரீட்சை மண்டபத்துக்கு சென்று அங்கே அமைதியாக இருந்து அந்த அதே சிந்தனையிலே உங்களுடைய ஆன்ம தியானத்தினை அதிலே செலுத்தி நீங்கள் இருக்கின்ற போது அதனை இலகுவாக படித்து நீங்கள் விடை எழுதக்கூடிய இருக்கும். ஆகவே இந்த முறை எங்களுடைய COVID-19 காரணமாக பல மாணவர்கள் கற்றலிலே நாங்கள் பல இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறோம். அவ்வாறு சந்தித்தாலும் அதற்கு ஈடு செய்யக்கூடிய வகையிலே எங்களுடைய கல்வி அமைப்புகள், பாடசாலைகள், நிறுவனங்கள், அமைச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு பல வசதிகளை செய்து தந்திருக்கிறார்கள். கற்றல் கையேடுகளை தந்திருக்கிறார்கள். இப்போது ஒலிபரப்பிலே நீங்கள் பல பகுதிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இவற்றையெல்லாம் கொண்டு நீங்கள் நல்ல சிறந்த பெறுபவரை நீங்கள் பெற வேண்டும். அதற்கு இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.